ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி வந்து எஜுகேஷன் வீடியோ எதுவும் நான் போடல. இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஆக்சுவலாக சென்னை வந்திருக்கேன். அண்ட் இதுதான் என்னோடய ஸ்கூல் முன்னாடி தான் உட்காந்துருக்கேன். அப்படி காட்டு. ஸோ இதுதான் என்னோடய ஸ்கூலு. இங்கே தான் வந்து 9th to 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படித்தேன். அதாவது என்னோடய டீனேஜோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ் வந்து இங்கே தான் போச்சு. அண்டு அப்படி கேமரா காட்டு. இங்கே முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கே இந்த உட்கார மாதிரி ஏரியா இருக்குது இல்லையா, இங்கே தான் உட்காந்து எக்ஸாம் டைமுக்கு வந்து படிச்சுட்ருப்போம். ஏன்னா இங்கே கேட் ஓப்பன் பண்ண மாட்டாங்க எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும். ஸோ இங்கே உட்காந்து படிச்சுக்கிட்டு அப்படியே அரட்டை அடித்து அப்படியே ஓடிட்டுருப்போம். அப்புறம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த வெஹிக்கிள்ஸ்லாம் நிற்க வச்சுட்டு இங்கே உட்காந்து பேசிகிட்ருப்போம். ஸோ இந்த இடத்துல பைக்கு, காரு, சைக்கிள் எல்லாத்தையும் நிற்க வச்சுட்டு இந்த இடத்துல உட்காந்து பேசிகிட்ருப்போம், அரட்டை அடிச்சிட்ருப்போம். மோஸ்ட் ஆஃப் த டேஸ் வந்து வெளியே சுற்றுறதே தான் இருக்கும். அப்புறம் எங்கள் ஸ்கூல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செனாய் நகரில் இருக்குது. T.V.K.H.S. ஸ்கூல். அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா சாய்பாபா கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸ். இங்கேருந்து செகண்ட் ரைட் எடுத்தோம்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட இருக்காது. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா சாய்பாபா கோயில் இருக்கும். நாங்கள் எப்போவுமே ஸ்கூல் முடிச்சுட்டு எவ்ரி வீக், ஆனால் தேர்ஸ்டே தானடா, தேர்ஸ்டே ஆச்சுன்னா எல்லோரும் கிளம்பி போயிடுவோம். இப்போ கேமரா எடுத்துகிட்டு இருக்க பேர் வந்து புகழ். ஸோ அவன், நான், என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அப்படியே வாக்கிங் போயிட்டு அங்கே போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம். அப்புறம் சாய்பாபா கோயில் போயிட்டு அப்புறம் இந்த ஃபஸ்ட் ரைட்டில் பார்த்திங்கன்னா இப்படியே போனோம்னா கொஞ்சம் தூரத்தில் என்ன ஸ்கேட்டிங் பார்க்காடா, ஸ்கேட்டிங் பார்க் ஒன்று வரும். அங்கே தான் விளையாட போவோம். பார்த்திங்கன்னா ஒன்றுமே பெருசாக தேவைப்படாது. ஒரு பேட் ஒன்று வச்சுருப்போம். அப்புறம் பால் பார்த்திங்கன்னா அப்போல்லாம் 7 ரூபா 8 ரூபா தான். என்ன பண்ணுறது, பெப்சி பால், அப்புறம் 7 ஸ்டார், அந்த மாதிரி ஏதோ ஒரு 4-5 பால் இருக்கும். ஒரு 20 rupees 25 rupees தான் இருக்கும். அதை எடுத்துகிட்டு போய் விளாண்டுட்டுருப்போம். அதுவும் அந்த பால்லாம் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கும். அந்த ஸ்விம்மிங் பூல் அடித்தோம்னா அதுவும் வந்து அங்கே போச்சுன்னா பால் வந்து ரிட்டன் வராது. ஏன்னா அது வந்து ப்ரைவேட் தானடா அது ஸ்விம்மிங் பூல். பட் பார்க் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டு தான். பட் பார்க் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அங்கே தான் விளாண்டுட்ருப்போம். சம்டைம்ஸ் ஸ்கூல் கட் அடிச்சுட்டு கூட அங்கே போய் விளாண்டுட்ருப்போம். படிக்கிறங்கிற பேர்லேயே அங்கே போய் விளாண்டுட்ருப்போம். அப்புறம் இந்த சைடு வந்து ஃபஸ்ட்டு லெஃப்ட்டில் போனோம்னா கிரசன்ட்னு ஒரு கிரவுண்ட் இருக்குது. அந்த கிரவுண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸ். சென்னையில் பார்த்திங்கன்னா அது அந்த கிரவுண்ட் தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு ஃபேமஸான கிரவுண்டு. கிட்டத்தட்ட அந்த கிரவுண்டில் வந்து ஒரு 10-15 டீம் வந்து ஒன்றா வந்து ப்ளே பண்ணலாம். அந்தளவுக்கு பெரிய கிரிக்கெட் கிரவுண்ட் அது. ஸோ அங்கே போயிடுவோம். ஈவன் 10th எக்ஸாமுக்கு முன்னாடி நாள், இல்லை 10th எக்ஸாம் மதியம்னா காலையில் கூட அங்கே போய் விளாண்டுட்ருப்போம். அந்த மாதிரிலாம் ரொம்ப ஃபன்னாக இருந்த நாள். அந்தளவுக்கு ஹாப்பியாக இருந்தோம், ஜாலியாக இருந்தோம். மனசில் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல், எந்த ஒரு பாரமும் இல்லாமல், நமக்கு எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாமல் இருந்த நாள். பட் இப்போ பார்த்திங்கன்னா ஒர்க் ப்ரெஷர், ஹோம் ப்ரெஷர், ஃபேமிலி ப்ரெஷர் அப்படின்னு நம்ம லைஃபே வந்து ஒரு ப்ரெஷர் குக்கர் மாதிரி ஆகிடுச்சு. பட் அந்த லைஃப், ஸ்கூல் லைஃப்பை வந்து யாராலையும் வந்து பூர்த்தி செய்ய முடியாது. ஸோ ஜஸ்ட் இங்கே வந்தேன், உங்கள் எல்லாருக்கும் என்னோடய ஸ்கூல் பற்றி சொல்லணும்னு நினச்சேன். அண்டு ஸோ இதுதான் என்னோடய ஸ்கூல் ஃபைனலாக. மச்சா அப்படியே காட்டிடு ஃபுல்லாக. அப்படியே முன்னாடி போ ஸ்கூல் அப்படியே அங்கே காட்டலாம். ஸோ இதுதான் என்னோடய ஸ்கூலோட என்ட்ரன்ஸ். ஸோ அதான் என்ட்ரன்ஸ். வாங்க அப்படியே. ஸ்கூல் ஆக்சுவலாக க்ளோஸில் இருக்குது இப்போ கொரோனா லாக்டவுனால். பட் இப்போதைக்கு பாருங்கள், வெளியே இருந்தே பார்ப்போம். அதுக்குள்ளே ஜூம் பண்ணு எனக்கு தள்ளி விட்டுறாத. உள்ளே போ. ஸோ இதுக்குள்ளே போனோம்னா பிரின்சிபல் ஆஃபீஸ் வரும். அண்ட் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோம்னா எங்களோட 8th ஸ்டாண்டர்ட், 9th, 10th, 11th ஸ்டாண்டர்டோட பில்டிங்ஸ்லாம் அங்கே தான் இருக்குது. மச்சான் அப்படியே லெஃப்ட்டில் காட்டு. லெஃப்ட்டில் அந்த பில்டிங், லெஃப்ட்டில் அந்த எண்டில் ஒரு பில்டிங் அங்கே இருக்குது பாருங்கள். அந்த எண்டில் ஒரு பில்டிங் இருக்குது பாருங்கள், எல்லோ கலரில் அந்த மரத்துக்கு நடுவில். அதுதான் வந்து எங்களோட 11th to 12th ஸ்டாண்டர்டோட பில்டிங். ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து என்னோடய ஸ்கூலையும் என்னோடய ஸ்கூல் லைஃப்பையும் பற்றி ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இதுதான் வந்து ஷார்ட் ஸ்டோரி அபவுட் மை ஸ்கூல். ஸோ பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எஜுகேஷன் வீடியோட பார்ப்போம். அண்டில் தென் பை ஃப்ரம் வசந்த்.